நியூஸி இன்டர்நேஷனல் ஏஜென்சி அதுதான் அம்பலப்படுத்துச்சு. பல விஷயங்களை அம்பலப்படுத்தும் போது போன்ல ஒட்டு கேட்க முடியும். ஆனா ஒட்டு கேட்கணும்னாக்கா அம்மையார் தமிழிசை சொன்னார்கள், திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார்கள், பல மத்திய பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டினார்கள். இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல கூட சில பேர் பிஜேபி அரசாங்கம் போன ஒட்டு கேட்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அரசியல்வாதிகளை ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வேற யாரை கேட்பாங்க? இந்த தீவிரவாதிகளை இன்றும் நாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விடுதலை புலிகள் இருந்தாங்கல்ல, அதுக்கு ராஜீவ் காந்தி கொலைக்கு அப்புறம் நம்ம அவங்களுடைய எல்லா போனையும் ஒட்டு கேட்டோம். நாங்கள் இலங்கைக்குள் வந்து விடலாமா, யாழ்ப்பாணத்திற்கு தப்பித்து வந்து விடலாமா என்று கேட்டபோது, இப்பொழுது எல்லா இடமும் செக்யூரிட்டி அதிகமாக இருக்க காரணத்தினால் நீங்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் வராதீர்கள் என்று சொன்ன காரணத்தினால் தான் அவர்கள் பெங்களூர் போனார்கள். அரசாங்கத்தை பத்தி என்ன குறைபாடுகளை மத்திய அரசாங்கத்திடம் சொல்லுகிறேன் என்ற ஒரு நிலையை என்னுடைய போனை டேக் செய்து ஒட்டு கேட்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே வைத்த வரலாறும் இருக்கிறது. எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல பேரை ஒட்டு கேட்டதா கேள்விப்பட்டிருக்கோமே. அந்த போன்களை ஒட்டு கேட்டு யாரோடு தொடர்பில் இருக்கிறாங்க, ரகசிய தொடர்பில் யாரோடு இருக்காங்க, அரசாங்கத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களோடு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. பொதுவாகவே அடுத்தவங்கள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மனித இனத்திற்கே கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே கொஞ்சம் ஆர்வப்படுவாங்க. இந்த மாதிரி தொலைபேசி வந்ததன் பிறகு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முன்னொரு காலத்திலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. அதன் மூலியமாக ரகசியங்கள் வருது. அந்த ரகசியங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்மெயிலுக்கு பயன்படுகிறது, ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பயன்படுகிறது, இல்லைன்னா கோர்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு ஆதாரமாகவே பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. இந்த ஃபோனில் ஒட்டு கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்கே நடந்த அரசியல் நிகழ்வுகள் இல்லை அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவதுங்க, இந்த ஃபோன் ஒட்டு கேட்பு என்பது உலகளாவிலேயே பிரசித்தமானது. 2006 வருடம் நியூஸி இன்டர்நேஷனல் ஏஜென்சி அதுதான் அம்பலப்படுத்துச்சு. பல விஷயங்களை அம்பலப்படுத்தும் போது ஃபோனில் ஒட்டு கேட்க முடியும். ஆனால் ஒட்டு கேட்கணுன்னாக்கா அரசாங்கம் நினைத்தால்தான் அதை செய்ய முடியும். தனி மனிதர்கள் ஒட்டு கேட்பு என்பது நிச்சயமாக நடத்த முடியாது என்பது தான் 2006 அந்த நியூஸ் வேர்ல்டு ஏஜென்சி நமக்கு சொல்லிய ஒரு உண்மை. ஏன் தனியாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது? அரசாங்கம் நினைச்சாதான் பண்ண முடியும். காரணம் அதனுடைய எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ், அதனுடைய எல்லா விதமான செய்கைகளும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அரசாங்கம் நினைச்சாதான் டேப் பண்ண முடியும். காரணம், அந்த துறை அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. இந்த ஃபோன் ஒட்டு கேட்பு என்பது அதனுடைய டெக்னாலஜி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சன் அவர்கள் வாட்டர்கேட் குடியிருப்பு பகுதியில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுக்கு பேர் வாட்டர்கேட் ஊழல்னு பேர். அந்த ஹோட்டல் பேர் வாட்டர்கேட். அது குடியிருப்பு இருந்தது, ஒரு ஹோட்டலில் இருந்தது. அதுக்குள்ளே வச்சு அரசாங்கம், அமெரிக்க ஜனாதிபதியே அதை தனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், மற்ற அதிகாரிகள், அவருக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த திரு ஃபோர்ட் அவர்களுடைய போன கூட ஒட்டு கேட்டார் என்ற குற்றச்சாட்டை அவர் மீது பதிவு செய்து 2 ஆண்டுகள் வழக்கு நடந்து நிக்சன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் பதவி இருக்கிற நேரத்தில் அவருக்கு அந்த பதவி பறிபோன வரலாறு உலகத்தில் ஒட்டு கேட்பில் முதலில் பிரசித்தி பெற்ற வரலாறு அமெரிக்க அதிபர் நிக்சன் பதவி விலகிய வரலாறு தான் ஃபோன் ஒட்டு கேட்பு வரலாறு. நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அம்மையார் கவர்னராக தமிழிசை அவர்கள் இருந்தபோது தெலுங்கானா அரசாங்கம் என்னுடைய ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க
நான் வந்து மத்திய அரசாங்கத்தோட என்ன தொடர்பில் இருக்கிற, அரசாங்கத்தை பற்றி என்ன குறைபாடுகளை மத்திய அரசாங்கத்திடம் சொல்லுகிறேன் என்ற ஒரு நிலையை என்னுடைய ஃபோனை டேக் செய்து அதை அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பகிங்கரமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலை வைத்த வரலாறும் இருக்கிறது. அன்றைக்கு அது நடந்ததா இல்லையா என்பதை அம்மையார் ப்ரூஃப் செய்யல. ஆனால் என்னுடைய ஃபோன் வந்து ஒட்டு கேட்கப்படுகிறது. அப்பொழுது முதலமைச்சராக வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னால் ஒருத்தர் ராஷ்டிரிய சமிதின்னு ஒரு பார்த்து சந்திரசேகர் ராவ் வந்து தான் இதை செய்கிறாரு. காரணம் அரசாங்கம் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் சொல்றேன். முதல்வர் வந்து ஆளுநருடைய பேச்சை ஒட்டு கேட்டாரு அப்படின்னு அம்மையார், நீங்க வலைதளங்களில் போய் பாருங்க. அம்மையார் நேரடியாக தெலுங்கானா அரசாங்கத்தின் மீது நான் வந்து கவர்னர் இங்கிருந்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான நிலைப்பாடுகளை ஃபோனில் மத்திய அரசாங்கத்திற்கு சொல்கிறேன் என்று இந்த மாநில அரசாங்கம் சந்திரசேகரா அவருடைய அரசாங்கம் ஒட்டு கேட்கிறது என்று பகிரமாக குற்றம் சாட்டினார். இப்போ அரசியல்வாதிகள் அந்த ஒட்டு கேட்கறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுடைய குடும்பத்துக்கே பயன்படுத்தினது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அது குடும்பத்திற்கு பயன்படுத்த முடியும்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நினைத்தால்தான் ஒட்டு கேட்பதை நடத்த முடியும். அதிகாரம் நினைச்சாலும் முடியல, தனிப்பட்ட ஒரு அதிகாரம் நினைச்சாலும் அது நிகழ்ச்சி. தனிப்பட்ட அதிகாரம் என்பது அது முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னா இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு செய்தி தேவைப்படுது அப்படின்னா அதை யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்ல. இல்லை, நான் சிஎம்மா இருக்கிற அரசாங்கம் என்கிட்ட இருக்குதுன்னா அதை பயன்படுத்த அப்படி கேட்குறேன். அந்த மாதிரி அது பயன்படுத்த முடியும். அதிகாரம் இருக்க வேண்டும். அதுதான், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அதை பயன்படுத்த முடியும். அதிகாரம் இல்லாதவர்கள் போனை ஹேக் செய்ய முடியுமானா நிச்சயமா செய்ய முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட, காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது கூட பிஜேபி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருந்தது. பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அன்றைக்கு திரு அருண்ஜேட்லி போன்றவர்கள், திரு சுஷ்மா சுவராஜ் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய போனை ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை பகிங்கரமாக வைத்தார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது. அப்படி என்னதான் கேட்கிறாங்க, என்ன பேசுறாங்க? அதாவதுங்க, அவங்களுடைய பேச்சை ஒட்டு கேட்பது என்பது கேட்கவில்லை என்பதை மன்மோகன் சிங் அவர்கள் ஆணித்தரமாக மறுத்தார். மன்மோகன் சிங் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, ஒரு நேர்மையான மனிதர். நாங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதனா எங்களுக்கு தேவைன்னா உங்ககிட்ட நேரடியாகவே கேட்போம்னு சொன்னார். இது வரலாறு. ஏன் கேட்குறாங்கன்னா, சில போன் உரையாடல்கள் சில பேரோட, அந்நிய நாட்டோட, மற்றபடி அரசாங்கத்திற்கு எப்பொழுதும் தவறுதலான வழிகாட்டுதல் ஈடுபட்டு இருப்பவர்களோடு இவர்கள் ஏதாவது ஃபோனில் தொடர்பு இருக்க வச்சிருக்கார்களா, வேறு வெளிநாட்டு சதிகள் சில பேரோடுக்கு இருக்கிறதா, இப்படி எல்லாம் ஒட்டு கேட்கப்படும். ஆனால் ஒட்டு கேட்பது அரசாங்கத்தில் அரசியல்வாதிகளை என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அரசியல்வாதிகளை ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேற யாரை கேட்பாங்க? இந்த தீவிரவாதிகளை இன்றும் நாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விடுதலை புலிகள் இருந்தாங்கல்ல, அதுக்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் நம்ம அவங்களுடைய எல்லா போனையும் ஒட்டு கேட்டோம். யாரோட? விடுதலை புலிகள் எங்கெங்கிருந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் அதில் ஒரு சாட்சியா இருந்த காரணத்தினால திரு கார்த்திகேயன் அவர்கள் இங்கே எஸ்ஐடியினுடைய தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் சிவராசன் அவர்கள் என்ன பண்றாருன்னு அவர் போன் ஒட்டு கேட்கப்பட்டது. அவர் பொட்டமனோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இலங்கைக்குள் வந்து விடலாமா, யாழ்ப்பாணத்திற்கு தப்பித்து வந்து விடலாமா என்று கேட்டபோது, இப்பொழுது எல்லா இடமும் செக்யூரிட்டி அதிகமாக இருக்க காரணத்தினால் நீங்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் வராதீர்கள் என்று சொன்ன காரணத்தினால்தான் அவர்கள் பெங்களூர் போனார்கள். பெங்களூரிலே சைனைடு சாப்பிட்டு போலீஸ் சுற்றி வளைத்தவுடன் அந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரலாறு, அந்த மாதிரியான தீவிரவாதிகளுடைய போன்கள் ஒட்டு கேட்பது உண்டு. இப்போ லஷ்கர் தொய்பா, இந்த மாதிரியான தீவிரவாத குரூப் இருக்குல்ல, இங்கேயே கூட பல தீவிரவாத குரூப்புகள், எல்லா மதத்திலும் தீவிரவாத குரூப்புகள் இருக்கு. அந்த தீவிரவாத குரூப்புகள் மற்றபடி நாட்டுக்கு விரோதமான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், நாட்டு நடவடிக்கையிலே அக்கறை செலுத்தி அதனுடைய நம்ம நாட்டினுடைய ரகசியங்களை வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நபர்களுடைய போன்களை ஒட்டு கேட்பது எப்பவும் தொடர்ந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு
ஒட்டு கேட்டு சொல்லக்கூடியவர்களுடைய போன்கள் எப்பொழுதும் ஒட்டு கேட்கப்படுது. அதன் மூலயமாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குற்றவாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதே தவிர அரசியல்வாதிகளுக்கு பயன்படுத்ததாக இதை நிரூபிக்கவே முடியவில்லை. அம்மையார் தமிழிசை சொன்னார்கள், திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார்கள், பல மத்திய பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டினார்கள். இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல கூட சில பேர் பிஜேபி அரசாங்கம் போன ஒட்டு கேட்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்காங்க. ஆனா சிலருக்கு அரசாங்கத்தின் மீது இப்பொழுது பர்டிகுலர்ஸா ஒரு அரசியல்வாதி மேல ஒரு சின்ன சந்தேகம் உளவுத்துறையிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான புள்ளின்னு வச்சுக்கோங்க, என் மேலே உளவுத்துறை மத்திய அரசாங்கத்திற்கு பொன் கிருஷ்ணமூர்த்தி கூட தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுன்னா என்னுடைய போட்டோ ஒட்டு கேட்பாங்க. ஒட்டு கேட்டு உண்மைதான் தெரியுமா, நமக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாதிரி? எப்படின்னா நம்ம போன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஓரத்தில் தெரியும். அதுல இருந்து நம்ம ஃபோன் ஒட்டு கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கும். சில நேரங்களில் ஃபோன் சூடாகும், அந்த நேரத்தில் தெரியும். நம்ம ஃபோன்லாம் இது வரைக்கும் யாரும் ஒட்டு கேட்கல. இது ஒட்டு கேட்பு என்னன்றதை பற்றி அந்த அதிகார மையங்களிலிருந்து நான் கேட்டு தெரிந்து கொண்டது. ஒட்டு கேட்டால் என்ன ஆகும் என்பதற்காக இது பொட்டம்மன் பேசினது இதெல்லாம் கேட்டபோது அந்த காலத்திலேயே இதை மாதிரியான தகவல்கள் வந்தது. அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, லேண்ட்லைன் தான். லேண்ட்லைன் இருந்தாலும் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, நம்ம மைக்கு, நம்ம போலீஸ் காவல்துறை ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒயர்லெஸ், அதுல இருந்து ஒட்டு கேட்கக்கூடிய வரலாறு இருந்தது. அதனால இந்த போன்ல தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க. நான் விசாரித்த வகையில் ஏதோ இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் தெரியும், போன் சூடாகும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒட்டு கேட்பது என்பது அதிகமாக நடைபெறவில்லை. தீவிரவாதிகளை கண்பாதிப்பதற்காக மட்டும்தான் ஒட்டு கேட்பது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டு கேட்பு நடந்ததனால தான் இங்கே சிவராசன் இறந்து போனார். அந்த ஒட்டு கேட்கப்படாமல் இருந்திருந்தால் அவர் தப்பித்து யாழ்ப்பாணத்திற்கே போயிருப்பார். ஏன்னா பத்மநாபா ஜக்ரியா காலனியில் பத்மநாபாவை சிவராசன் தான் கொலை பண்ணார். கொலை பண்ணிட்டு யாழ்ப்பாணத்துக்கு தப்பி போனார்ல. அப்போ அந்த ஒட்டு கேட்பு அப்போ இல்லை. ராஜீவ்காந்தி கொலையில் ஒட்டு கேட்பை நம்ம தீவிரப்படுத்தி கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணோம். ஆகவே தீவிரவாதத்திற்கு தான் போன் ஒட்டு கேட்பை இந்திய அரசாங்கமும் எந்த அரசாங்கமும் பயன்படுத்துகிறதே தவிர அரசியல்வாதிகள் மீது சந்தேகப்படக்கூடிய அரசியல்வாதிகள் போன் ஒட்டு கேட்கப்படலாம். இப்போ நம்மளுடைய முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க யாராவது அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை ஒட்டு கேட்டது அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவதுங்க அதெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான தகவல் ஒட்டு கேட்பு நடந்திருக்கிற காரணம் என்னன்னா, ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் தவறான பாதையிலேயே போய்கிட்டு இருக்காருன்னா ஒரு முதலமைச்சர் அதிகார மையத்தில் இருக்கிற அவர் அந்த அமைச்சரினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய ஃபோனை ஒட்டு கேட்பதற்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அது மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, எம்ஜிஆரே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல பேரை ஒட்டு கேட்டதாக கேள்விப்பட்டிருக்கோமே. நடந்திருக்க வாய்ப்பு உண்டு சார். காரணம் என்னன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மீது இன்றைய தேதியில் மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அமைச்சரவையில் கூட பல பேர் மீது பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் என்ன பண்ணணும், நல்லாட்சி நடத்தணும்னு சொன்னால் அந்த போன்களை ஒட்டு கேட்டு யாரோடு தொடர்பில் இருக்கிறாங்க, ரகசிய தொடர்பில் யாரோடு இருக்காங்க, தீவிர மற்றபடி அரசாங்கத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, லஞ்ச லாவணியத்தை பற்றி பேசுகிறார்களா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும் என்று ஒட்டு கேட்கப்படுகிறதா என்பதெல்லாம் கேட்டு அதை திருத்துவதற்குண்டான அதிகாரம் முதல்வருக்கு இருக்கிறது. இது எல்லா முதலமைச்சரும் பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எம்ஜிஆர் அவர்களும் இப்போ பயன்படுத்தியிருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும், ஏன் முன்னால் இப்போ போன சமீபத்தில் முதல்வராக இருந்துட்டு போன மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கூட பயன்படுத்தியிருக்கலாம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். தன் கீழே ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை, அது நான் பயன்படுத்தி கேட்படல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் திரு ஜெயலலிதா அம்மையார்லாம் பண்ணதா நான் அரச புரசலாக காதில் விழுந்தது. ஸ்டாலின் காலத்தில் அப்படி நடந்ததா நான் கேள்விப்படலை. நமக்கு அது தெரியல.
ஆனால் கேட்பதில் தவறு இல்லை என்பதுதான் என் கருத்து. ஒரு அமைச்சர் மீது பர்டிகுலராக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, தொடர்ந்து வருகிறது, அதை எப்படி கண்காணிப்பது? அதை கேட்டு அதை நிவர்த்தி செய்வது, இல்லை அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்குவது, இல்லை அவரை சரிப்படுத்துவது, இது முதல்வருக்கு உண்டான அதிகாரம். தான் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு எல்லா முதல்வருக்கும் அந்த ஆசை இருக்கும். மக்கள் நம்மளை நல்ல முதல்வர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு எல்லா முதல்வருக்கும் ஆசை இருக்கும். தன் கீழே அமைச்சர்களாக இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக ஒட்டு கேட்பதில் தவறில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா? இல்லை சார், எனக்கு வந்ததே இல்லை. நான் ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி, அதனால எனக்கு அந்த மாதிரியான நிகழ்வு வரவே இல்லை சார். ஓகே, ஃபோன் ஒட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. நீ எந்த காலத்திலேயும் வராது. காரணம் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் எதெல்லாம் வெளிப்படைத்தன்மை உள்ள ஆள், அதனால் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.